கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஏன்னா இந்த குரு பகவானது பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள். ஏன்னா ஒரு புறம் 7 சனி கடந்த 5 வருஷமா பட்டப்பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. ஒரு மனுஷனுக்கு மூச்சு விட கூட முடியாத அளவுக்கு மன உளைச்சல்கள், எதுவுமே யாருக்குமே எதையும் புரிய வைக்க முடியல. உங்க கஷ்டத்தை யாருக்கிட்ட சொன்னாலும் அதை முழுசா அவங்க ஏத்துக்கக்கூடிய நிலையில இல்லை. உங்க வலி வேதனை உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு அதை உணர்த்தவும் முடியல. உணர்த்த முயற்சி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்ற அளவுக்கு நிறைய வேதனைகளை கடந்துட்டீங்க. அதுலேயும் குறிப்பா கும்பராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத எந்த லெவலுக்கு பர்ஃபெக்டா இருந்தீங்களோ, எவ்வளோ கரெக்டா வரவு செலவு ரீதியிலையும் சரி, கொடுத்த வாக்க காப்பாத்துறதுலையும் சரி, ஏன் உங்களுடைய குடும்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி செய்யறதும் சரி. ஏன்னா நீங்க பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்காக, பெற்றவங்களுக்காக, கூட பிறந்தவங்களுக்காகவே, நட்புக்காகவே எத்தனையோ நல்ல விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படி அவங்களுக்காகவே உழைச்சு சம்பாரிச்ச காலகட்டங்கள் எல்லாமே செய்த உங்களுக்கு இன்னைக்கு நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு யாரும் கை கொடுக்கக்கூடிய நிலையில இல்லை. அதை விட இவ்வளவும் செய்து உங்களை குற்றவாளியாக்கக்கூடிய நிலையில தான் மற்றவங்க இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 7 சனியினால மிகுதியான பாதிப்புகள் அடைஞ்சவங்க யாருன்னா அது நீங்க தான். அந்த பாதிப்புகள் மட்டும் அல்லாம படுத்தா தூக்கமில்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள். ஏன்னா திருமண வயதில் இருக்கிறவங்களில் இருந்து இன்னைக்கு பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணணுமேன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்குமா, நம்ம நினைச்சது கைக்கூடி வருமானு எதிர்பார்ப்பில் இருந்து அந்த ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த குரு பகவானது பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பிரகாசமான, மனசுக்கு ஒரு சந்தோஷமான, ஒரு அருமையான பயிற்சிக்குரிய ஒரு காலம் இது. இந்த நேரம் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நேரம் தான் இது. ஏன் இது இவ்வளோ சொல்றேன்னா, கடந்த ஜென்மச்சனி ஒரு புறம், ஜென்மச்சனியினால ஆரோக்கிய பாதிப்புகள் நிறைய சந்திச்சிட்டீங்க, ஆரோக்கிய ரீதியில சிக்கல் சந்திச்சிட்டீங்க. தூக்கமே முடிச்சிருக்காது உங்களால, தூக்கமே இல்லைன்ற நிலைமை. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு பேக் பெயின், கழுத்து பிரச்சனை, ஷோல்டர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள். பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழங்கால்ல இருந்து குதிகால்ல இருந்து ஏன் இடுப்பு, பேக், முதுகு வரைக்குமே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அப்பேற்பட்ட பாதிப்புகளை சந்திச்ச உங்களுக்கு இந்த ஆரோக்கிய ரீதியில் இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது. 4ஆம் வீட்டில் இருந்து குரு பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியும் அவரே, லாபஸ்தானாதிபதியும் அவரே. இந்த லாபஸ்தானாதிபதியும் 2ஆம் அதிபதியும் 4ஆம் வீட்டில் கடந்த காலகட்டங்களில் இருந்து அர்த்தாஷ்டம குருவா மாறிட்டாங்க. அர்த்தாஷ்டம குரு அதுவும் பகை பெற்ற நிலைமையில் இருந்ததுனால உண்மையிலேயே நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க. பட் இதற்கு மேலே உங்களது வாழ்க்கையில இந்த குரு பகவானால 5ஆம் வீட்டிற்கு இருக்கக்கூடிய இந்த குரு பார்வைகள் எங்கெங்க விழுதுன்னு பாத்தீங்கன்னா, 1 அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களது 9ஆம் வீட்டில் விழுது. 2 உங்களுக்கு லாபஸ்தானத்துல விழுது. 3 உங்க ராசியவே குரு பகவான் பார்க்கிறார். இந்த குரு பயிற்சி சாட்சாத் உங்களுக்கு அவ்வளோ அருமையான ரீதியில் இருக்குன்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்போ இத்தனை நாளா திருமண முயற்சிகள் எடுத்து நடக்கலையேன்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. எல்லா தகுதி, தரம், எல்லா வேல்யூ இருந்தும் பட் வாய்ப்புகள் அமையல. அந்த இடத்துலையும் பாதிக்கப்பட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமை. தவறு செய்துகிட்டு இருக்கிறவங்க, ஏமாத்துறவங்க, எத்தனையோ தப்பு செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் கைகூடி இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. பட் நாம பர்ஃபெக்டா இருந்து இன்னைக்கு சம்பாதனையிலிருந்து எல்லாமே கரெக்டா இருந்து நமக்கே இந்த நிலை.
அதே போலதான் தகுதியான பெண்களுக்கும் அதற்குரிய கும்பராசி பெண்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற குழப்பம். ஒருபுறம் சனி பகவானும் பலவீனம், மறுபுறம் குரு பகவானும் பலவீனம், இதுல ராகு கேது குடும்பஸ்தானத்துல எப்படி இருக்கும்? இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைச்ச உங்களுக்கு சரியா இப்ப ராகு கேது பயிற்சி ஆகுது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு விதத்துல மனசுக்கு ஆறுதலா இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அப்போ திருமணம் கைகூடி வரப்போகுது, திருமண முயற்சிகள் சக்சஸ் அடையுது. ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னா 11ஆம் வீட்டை கரெக்டா குரு பகவான் பார்க்கிறாரு. அப்போ மறுமணத்திற்குரிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுல குறிப்பா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார். அப்போ தந்தைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழல் உண்டாகும். தந்தையுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கூடி வரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது. இதுல பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமைகள், அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி எந்த அந்தஸ்து மரியாதை கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வந்துருமோன்ற ஒரு பயம் உருவாகக்கூடிய ஒரு சூழல். இதிலிருந்து மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல வழிபிறக்கமா நினைச்ச உங்களுக்கு மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது. உங்களுடைய லக்ன பாவமும் ராசினுடைய அமைவும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய இந்த பார்வையால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் பிறக்கும். மீண்டும் அவங்க உங்க கண்ட்ரோலுக்கு வருவாங்க. அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி, வேலையும் சரி, கல்வி சார்ந்த விஷயங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல தான் குரு நிற்கிறார். 5இல் குரு நின்றால் தெய்வ அனுகூலம் பிறக்கும். அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா வந்து அடையும். அவருடைய பார்வை, அதாவது இந்த குரு பகவான் பிரகஸ்பதியுடைய பார்வை 9ஆம் பார்வை உங்க மேல விழுறதுனால ஆட்டோமேட்டிக்காவே குரு பார்வை கூடி நன்மைகள் உங்களுக்கு உண்டாக்கிடும். இதனுடைய பிரதிபலிப்பு உங்க வாழ்க்கையில பெரிய லெவலில் பிரகாசத்தை உருவாக்க போகுது. நினைச்சதை முடிக்க போறீங்க, நினைச்ச இலக்கு அடைய போறீங்க. குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும். கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆரோக்கிய பாதிப்புகள், அந்த ஆரோக்கிய ரீதியில தேவையில்லாத சிக்கல்கள், அந்த கணவனுக்கு மனைவி ரீதியில ஆரோக்கிய பாதிப்பு, மனைவிக்கு கணவர் சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது. சொந்த பந்தம் எல்லாமே உங்களை வந்து சார்ந்து ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரப்போகுது. குறிப்பா உடன் பிறந்தவர்களுடைய பகைகள் நீங்கி ஒரு நட்பு உருவாகும். அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா செஞ்சுக்கிங்க. பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா யோசிக்காம பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா மன உளைச்சல்ன்றது இதைதான் செய்யணும், இதைதான் பண்ணணும், அதை விட்டுட்டு வேற எதையாவது நீங்க செய்ய போனீங்கன்னா அது பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா 7 சனி நமக்கு பெரும் பாதிப்பு கொடுத்துருமான்ற பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7 சனியில நிறைய சாதிச்சவங்க இருக்கிறாங்க, உயர்தர வளர்ச்சி அடைஞ்சவங்க இருக்கிறாங்க. அதுல மங்கும் சனி, பொங்கும் சனின்றதெல்லாம் இருக்கு. முதல் சுத்தா இருந்தா அது மங்கும், 2ஆம் சுத்து பொங்கும். அதனால உங்களுக்கு 2ஆம் சுத்தா இருந்தா கண்டிப்பா நல்ல வளர்ச்சிக்குரிய ஒரு நேரமா இது இருக்கும். அப்படியும் எனக்கு வளர்ச்சி அடையலைங்க, என்னென்ன தெரியல நினைச்சீங்கன்னா உங்க ஜாதகத்துல அந்த திசா புத்திகள், இந்த சனி பகவான் எத்தனை பரல்களோடு இருக்கிறாரு, அது 4க்கு மேல் இருக்கா, அதுக்கு குறைவா இருக்கா அப்படின்றத பாருங்க. பார்த்தாதான் தெரியும். ஏதோ ஒரு காரணத்தினாலதான் அந்த சூழல் அந்த இடத்துல இருக்கும். அதே நேரத்துல வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும் குரு பார்வையால். அப்படி கிடைச்சா யோசிக்காம போயிடுங்க. இடமாற்றங்கள் கிடைச்சா மாறிடுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கிறத விட இடம் மாறி ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு நல்லது. உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கிறத விட எங்கேயோ ஒரு இடத்துல வனவாசம் போய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை கிரியேட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். குறிப்பா மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, மற்றவங்களை நம்பி நாம செயல்படுறதோ இருக்கக்கூடாது. நம்மளை நம்பி நாம முழுசா இறங்கி மற்றவங்களுடைய துணையை கொண்டு நம்ம ஒன்று செயல்படலாமே தவிர மற்றவங்களை முழுசா நம்பி எதுலையும் இறங்கி செயல்படுறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. வண்டி வாகனங்கள் ரீதியில
எச்சரிக்கையுடன் செயல்படுங்க, ரொம்ப அவசியம். அதே சமயம் இந்த குரு பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்துல விழுறதுனால தொழில் ரீதியில உயர்தர வளர்ச்சி அடைய போறீங்க, நல்ல growth உருவாக்க போகுது. தொழில் ரீதியில பார்ட்னர்ஷிப் ரீதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க அழகா பயணம் பண்ண போறீங்க. அதே உங்களுடைய லாபஸ்தானம் மட்டும் அல்லாம உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துலையும் இந்த பார்வை விழுறதுனால சகல சௌபாகியங்களும் நிறையக்கூடிய ஒரு காலமா வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. ஆனால் ராகு பகவான் 2ஆம் இடத்துல நிற்கிறார். இவர் யோககாரகர். ராகு போல் குடுப்பூனல்னு சொல்லுவாங்க. அவர் கொடுக்கிறவரா இருந்தாலும் 2ஆம் வீடுன்றது உங்களுடைய வாக்கு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தனம் சார்ந்தது. அப்போ நம்ம வாக்கு மற்றவங்ககிட்ட கொடுக்குறோம்னா யோசிச்சு சொல்லணும். நாளைக்கு ஒரு 4-5 நாள்ல உங்களுக்கு வாங்கின பணம் நான் கொடுக்குறேன்னாலும் சரி, இல்லை உனக்கு நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, அதை யோசிச்சு சொல்லணும். இன்னைக்கு சொன்னோன்னா அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலை இந்த ராகு பகவானால உருவாக வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப ரீதியில பிள்ளைகள் மேலேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். மனைவி சார்ந்து உறவு முறை ரீதியிலையும் உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். சற்று எச்சரிக்கையுடன் செயல்படணும். பேசக்கூடிய வார்த்தைகள் யோசிச்சு கரெக்டா பேசிக்கிங்க. கொஞ்சம் நம்ம லூஸ் ஸ்டாக் விட்டாலும் அது பிரச்சனைகளா மாறி உங்களுக்கு எதிரில் நின்றுடும். அதனால இந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் மற்ற எல்லா விஷயத்திலையும் நீங்க 100% சக்சஸ் அடைவீங்க. ஒரு புறம் கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது, எதிரிகள் விலக போறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில 100% ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்க போகுது. மொத்தத்துல கும்பராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமா இது இருக்கும்.